Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு நிமிஷம் என்ன பேச வேண்டும்ன்றத நீங்க ஏன் டிக்டேட் பண்றீங்க? அடுத்த நீங்க ஏன் டிக்டேட் அதுக்கு வரேன். அம்பேத்கர் ஆனால் விஜய் பேசியது 10 நாட்களாக இப்ப விவாத பொருளா இருக்கு. வேற வேலை இல்ல உங்களுக்கு. ஆதவ அர்ஜுனா பேசியது 10 நாட்களாக உங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களுடைய அண்ணக்கை உங்களை வச்சுதான் வெளியிடணும்னு ஒரு அரசியல் டிராமா பண்ணுது. என்ன கை? அண்ணக்கை. அது என்ன அண்ணக்கை? அண்ணக்கைன்றது அப்படி சொல்றீங்க? அல்லக்கையா? அல்லக்கை அண்ணக்கை என்ன கை வச்சீங்க? உங்களை வச்சு வெளியிடணும்ட்டு யார் அது? யார சொல்றீங்க? இப்ப விடுதலை சிறுத்தை யார நீக்கினாங்க? ஏன் கெஞ்சறீங்க? நீங்க யார கூப்பிட்டீங்க? யார் பேசுனது? நான் திருப்பி சொல்றேன். நீங்க கட் பண்ணி போறீங்க. புரியுதுங்களா? சமாளிக்கிறீங்க. விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க சொல்ல மாட்டேன். சொம்ப அடிக்கிறீங்கன்னு ஓப்பனாவே சொல்றேன். எதுக்கு தெரியுமா சொல்றேன்? விஜய்க்கு சொம்பா நானு நேத்து வரைக்கும் திமுக சொம்புனாங்க. நீங்க திமுக சொம்பா பிஜேபிக்கு சொம்பாலாம் தெரியாது. தமிழ்நாட்டின் சமகால பிரச்சனையை ஹைலைட் பண்றாரு. சமகால பிரச்சனை மணிப்பூரையும் வேங்கை வலியும் ஒன்னா பாக்குறாரு. அதை விட பைத்தியகாரத்தனம் என்னவா இருக்க முடியும்? அதை விட அயோக்கியத்தனம் என்னவா இருக்க முடியும்? குழந்தைங்க 5 குழந்தைங்க பாரு உண்டு செத்து போச்சு. அந்த இலை வீட்டுக்கு போல நீங்க வந்து எங்களுக்கு பாலிடிக்ஸ் சொல்லி தருவீங்களா? சரி, இன்னைக்கும் களத்துல தொடர்ந்து 6 நாள் நின்று மக்களோட மக்களா இருந்து தைரியம் கொடுத்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன முதல்வரும் துணை முதல்வரும் இந்த ஆட்சி நடக்குது. 1 நீங்க மிகப்பெரிய தலைவராட்சி உங்க ஆதரவு புடிங்கி நடிக்குதே. நீங்க போன லட்சக்கணக்கான பேர் வருவாங்களே. இப்பயே அமைச்சரவை முடிவு பண்ணிட்டீங்க, தனித்த ஆட்சி முடிவு பண்ணிட்டீங்க, வந்தா 2 பேர் கூட்டணி நடந்துரும்னா சொல்லிட்டீங்க. ஏன் அண்ணன் திருமாவளவன் பிடிச்சி தொங்குறீங்க? அதானி மோடியோட ஃப்ரெண்டு தானே, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல மோடியோட ஃப்ரெண்டு இல்லைன்றீங்களா? ஆனா அவர் சித்தரஞ்சன் சாலைக்கெல்லாம் வந்தாராம். ஆதாரம்? சித்தரஞ்சன் சாலைக்கு அதானிக்கு என்ன வேலை? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்லுங்க ஒரு நாள். யார் வரா யார் வரா யார்? ஒரு கட்சி தலைவர், மூத்த தலைவர் அவங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நீங்க முதலமைச்சருடைய குடும்பத்தை வலிப்பீங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் சைதை சாதிக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கிறது திமுகவினுடைய பயணம்? திமுகவினுடைய ஆட்சியில் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க, நம்பிக்கையோட இருக்காங்க. ஒரு ஆட்சிக்கு இதுதான் தேவை. முதல்ல மக்களுடைய பாதுகாப்பு, நம்பிக்கை, மகிழ்ச்சி, அவை அத்தனையும் இந்த ஆட்சியில கிடைக்கிறது. ஆக மக்கள் நல்லா இருக்காங்க. விஜய் புயல் திமுகவுக்கு உண்மையாவே ஒரு ஜர்க் கொடுக்கிறாரோ விஜய்? ஒரு சின்னதா ஒரு ஆட்டம் காண வைக்கிறதா திமுகவிற்கு? ஒட்டுமொத்த பார்வையும் விஜய் பக்கம் திரும்புவதை ரசிக்கவில்லையா திமுக? முதல்ல வந்து சில புயல்கள் மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கும், சில புயல்கள் ஏமாத்தி விடும், கரை கடக்கிறதே தெரியாது. சரி, அந்த மாதிரி விஜய் என்ற ஒரு சப்ஜெக்டை புயலாக பெருமாளாக்குற கதைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. புயல் மாதிரி வந்திருக்காருங்க. அதான் வாமா மின்னல்ட்டு வடிவேல பொண்ணு பார்க்க போறப்போ வருவாங்க தெரியுமா? சரி, புசுகன் ஓடுவார்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு அவர் இருக்கிறாரு. பெரும்படையோட வராரு. எங்க போனாலும் அது என்ன படைன்றதெல்லாம் டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். இல்லைங்க, கூட்டம். நான் கேட்கறேன், அதை கேட்கிறேன். நான் திருப்பி சொல்றது, கட்சி மாநாடு நடத்தினார், நீண்ட இடைவெளி, திருப்பி இந்த புத்தக நிகழ்ச்சிக்கு வந்தேன். அந்த என்ன புத்தக நிகழ்ச்சி? அது அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர். சரி, ஓகே. வெளியிட்டது யாரு? வெளியிடுறது விகடன் பிரசுரம். அதை உருவாக்கியது ஆதவ அர்ஜுனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய. அவரு உருவாக்கல, ஒரு 15 பேர் அம்பேத்கரை பத்தி ஒரு ஆய்வு மாதிரி, கட்டுரை மாதிரி எல்லாம் தொகுத்து அதை புத்தகமா வெளியிட்டு, இந்த நாளில் இவரை மையமாக வைத்து ஒரு அரசியல் சூழ்ச்சியை, அரசியல் சர்ச்சையை உண்டாக்க வேண்டும் நோக்கத்தில் வந்தது. நான் பணியோடு கேட்பது விகடன். அது விகடன்ற போதே அதை புரிஞ்சிருச்சு யார் பின்பலமா இருப்பாங்க, என்ன காரணம் அப்படின்ட்டு. மரியாதைக்குரிய, மேன்மைக்குரிய, மாண்புமிகு இந்தியாவின் சட்டமேதை ஐயா அம்பேத்கருடைய பற்றிய புத்தகத்தை வெளியிடுவதற்கு நடிகர் விஜய் தான் சரியான ஆளா? விஜய் அம்பேத்கரை பேசக்கூடாதா? விஜய் அம்பேத்கரை உள்வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய விஜய் அம்பேத்கரை
உள்வாங்கியிருக்க கூடாதா, உள்வாங்கி இருக்க மாட்டாரா அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். ஐயா அம்பேத்கரை பத்தி புத்தக வெளியீட்டு விழா. சரி, யாரை வச்சு வெளியிடுறது? ஒரு நிமிஷம் இருங்க. யாரை வச்சு? நீங்க உள்வாங்கி இருக்க மாட்டாரா, துணை முதலமைச்சர் உதயநிதி உள்வாங்கி இருக்க மாட்டாரான்னு கேக்குறீங்கல்ல, அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். அப்புறம் உதயநிதிக்கும் சொல்றேன் நான் பதில். ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு போகிறவர்கள், நீங்களும் நிறைய புத்தகம் பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நிறைய நிகழ்ச்சி எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு புத்தக வெளியீட்டாக போய் ஒரு சீஃப் கெஸ்ட் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்னா அவர் முதல்ல என்ன பேசுவார்? அந்த புத்தகத்தை பற்றியான சில தகவல்களை, அவர் படித்ததுன்னு சில பக்கங்களை பற்றி, இதுல இந்த விஷயம் சரியா இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கணும். பரவாயில்ல, நீங்க நேர்மையா பேசுறீங்க. அவர் நம்ம எப்பவுமே நேர்மையா தான் பேசுறோம். அது நாங்க சொல்லணும். அவர் பேசியிருக்காரா? அவர் பேசினாரா? பேசியிருக்காரு. அம்பேத்கரின் கொள்கையும் அம்பேத்கர் எதுக்காக போராடினாரோ நீங்க தான் முதல்ல சொன்னீங்க. சரி, ஒரு புத்தக விழாவில் கலந்து கொள்பவர்கள் வந்தா அந்த புத்தகத்தினுடைய பெருமையை, புத்தகத்தின் பக்கங்களை, புத்தகத்தின் கருத்தை, புத்தகத்தில் ஏற்பட்டு சொல்லப்பட்டிருக்கிற கொள்கையை, நான் புத்தகம் படித்தேன், நான் அணிந்துரை வழங்கினேன், இந்த புத்தகத்தில் இந்த கட்டுரை இப்படி இருந்தது, இந்த இந்த செய்தி எப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதை இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு அந்த புத்தகத்தை பற்றி பேசி விமர்சனம் பண்ணி வாழ்த்திட்டு தான் நீங்கள் அரசியலுக்கு வரணும். சரி, அவர் பேசின எந்த பேச்சிலையாவது ஐயா அம்பேத்கரை பற்றி இந்த புத்தகத்தை நான் படித்தேன், இதில் இந்த நபர் இந்த தலைப்பில் கட்டுரை எழுதியிருக்கிறார், இந்த கட்டுரையில் இந்த வரி அருமையாக இருந்தது, இவர் இப்படி கட்டுரையை இந்த அவருடைய அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை இப்படி அழகாக விவரித்திருக்கிறார், இவர் இப்படி சொல்லியிருக்கிறார்னு புத்தகத்தில் ஏதாவது ஒரு கட்டுரையை பற்றி அவர் பேசினாரா? சமகாலத்தில் நீங்க அப்படியே நான் 1000 கேள்வி நான் பதில் சொல்றேன். புத்தகத்தை பற்றி அவர் பேசினாரா? அம்பேத்கர் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் போராடினாரோ அதெல்லாம் சமகாலத்தில் எதெல்லாம் நடக்கலையோ இன்னைக்கு அந்த விஷயத்தை எடுத்து சப்ஜெக்டா வச்சு சொல்றாரு. நான் கேட்டது அம்பேத்கர் எந்தெந்த விஷயத்து மூலம் போராடினார் நீங்க சொல்லுங்களேன். மாதேஷ் வந்து புத்தக விஷயத்துல வெளியே போயிட்டீங்க, அதை பத்தி பேசல, பெறட்டல, படிக்கல, கருத்து சொல்லல, விமர்சனம் சொல்லல, முடிஞ்சிருச்சு. நான் கேட்கறது ஐயா அம்பேத்கர் பத்தி, அம்பேத்கருடைய சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு, சமூக நீதி, அவர் பின்பற்றிய கடவுள், இதுல ஏதாவது ஐயா விஜய்க்கு தெரியுமா? விஜய் தெரியுமா பேசிட்டு இருக்காருல்ல, தெரியுமான்னு கேக்குறேன். விஜய் பேசுறது அம்பேத்கருடைய இந்த கொள்கையை நான் உள்வாங்கி இருக்கிறேன், அம்பேத்கருடைய இந்த நடைமுறையை நான் பின்பற்றுகிறேன், அம்பேத்கருடைய இந்த சித்தாந்தம் நான் ஆதரிக்கிறேன், இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், ஆதரிக்க வேண்டும், எதங்க ஒரு கோடிட்டு பேசினாரு? பொதுவா இன்னும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அம்பேத்கர் தலித்துக்கான லீடர், அம்பேத்கர் பட்டியலின தலைவருக்கான லீடர். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய மேதையை வந்து சுருக்கிட்டாங்க. அம்பேத்கர் ஒரு பட்டியலின மக்களுக்கான தலைவர் மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தலைவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். பாராளுமன்றத்தில் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது பட்டியலின மக்களுக்காக அல்ல, பிற்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தருவதற்கு அன்றைய மத்திய சர்க்கார் மறுத்த காரணத்தினால் பிற்பட்ட மக்களுக்காக பதவி இழந்தவர் ஐயா அம்பேத்கர். எத்தனை பேர் விஜய் தெரியுமா? ஐயா நீங்க பேச வந்தீங்க, புக்கு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது, யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்களே ஒரு அமைப்பு உருவாக்கி, நீங்களே ஸ்டேஜ் போட்டு, நீங்களே வாடகைக்கு ஆள் கூட்டின்னு வந்து, நீங்களே செட் பண்ணி, நீங்களே புக் எழுதி, அதெல்லாம் உங்களுடைய உங்க திறமை இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்ல வரீங்க? புக்கு வெளியிட்டீங்க, புத்தகத்தை பத்தி பேசுங்க, புக்கு வெளியிட்டீங்க, அந்த கட்டுரையை பத்தி பேசுங்க, புக்கு வெளியிட்டீங்க, ஐயா அம்பேத்கரை பத்தி பேசுங்க, அம்பேத்கர் சந்தித்த துயரங்களை பத்தி பேசுங்க, அவர் சந்தித்த கஷ்டங்களை பத்தி பேசுங்க, அவர் ஏன் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் அதை பத்தி பேசுங்க, அவருடைய இலக்கை எவ்வளவு தூரம் அடைஞ்சிருக்கிறோம், இன்னும் அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பத்தி பேசுங்க, அவர் ஏன் புத்த மதத்துக்கு மாறினார் அதை பத்தி பேசுங்க, உங்களுடைய நிலைப்பாடு அதுல என்ன அதை பத்தி பேசுங்க. இடஒதுக்கீடுக்கு ஆணித்தரமா அம்பேத்கர் உறுதியா நின்னாரு, இடஒதுக்கீடு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதை பத்தி பேசுங்க. இன்னைக்கு அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தால் மத்திய சர்க்கார் கொண்டு வந்திருக்கிற உயர் ஜாதிக்கான இடஒதுக்கீடை ஆதரித்திருப்பாரா, எதிர்த்திருப்பாரா? சரி, பதில் இல்ல யாருக்கிட்டையுமே. எதிர்த்திருப்பார். இது திமுக நிலைப்பாடு. அவருடைய நிலைப்பாடு இல்ல இல்ல, அவர் நான் கேக்குறது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு நிமிஷம் முடிக்கல, பேச வேண்டும்ன்றத நீங்க ஏன் டிக்டேட் பண்றீங்க? அடுத்த நீங்க ஏன் டிக்டேட்? அதுக்கு வரேன். அம்பேத்கர் ஆனால் விஜய் பேசியது 10 நாட்களாக இப்ப விவாத பொருளா இருக்குது. வேற வேலை இல்ல உங்களுக்கு. ஆதவர்ஜுனா பேசியது 10 நாட்களாக உங்களுக்கு வேற வேலை இல்ல, கண்டென்ட் கிடைக்கல. நான் சொல்றேன், அம்பேத்கர் படத்தை வச்சு ஏமாத்தாதீங்க சார். அவர் என்ன சொன்னார், அவருடைய கொள்கை என்ன, அவர் சித்தாந்தம் என்ன? விஜய்க்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர், விஜய்க்கு அம்பேத்கர் அதுதான் கேக்குற, எந்த விஷயத்துல கொள்கை தலைவர்? ஆதவர்ஜுனா சொல்றாருங்க, ஆதவர்ஜுனா சொல்றாரு 2 கட்சி அம்பேத்கரை இன்றைக்கு கொள்கை தலைவரா வச்சிட்டு இருக்காங்க.
ஒன்னு விடுதலை சிறுத்தை, இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம்ன்றாரு. உங்களை கூட சொல்ல அவரு. நீங்க அம்பேத்கரை பக்கம் பக்கமா பேசுறீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து. நான் சொன்னேன் இல்லைங்க, உங்களை அவர் சொல்லல. அவரு அது அவசியமே இல்ல. அது அவர் சொல்லிதான் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாங்கள் கேட்பது, நான் இவ்வளவு விஷயம் சொன்னல, இதையெல்லாம் பேசி விமர்சனம் பண்ணி நான் அம்பேத்கரில் இந்த சித்தாந்தத்தை பின்பற்றி நிற்கிறேன். ஆனா திருமாவளவன் வெளிப்படையா பேசியிருக்கார். அம்பேத்கருடைய கொள்கை இது, சித்தாந்தம் இது, கோட்பாடு இது, நான் இதை ஆதரிக்கிறேன், இதை நோக்கி தான் பயணிப்பேன். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். சரி, தலைவர் அவர் அம்பேத்கர் ஐயாவை முழுசா உள்வாங்கி இருக்கிறார். ஐயா நீங்க வந்துட்டீங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, புக்கு வெளியிடுறீங்க, உங்களுடைய அன்னக்கை உங்களை வச்சுதான் வெளியிடணும்னு ஒரு அரசியல் டிராமா பண்ணுது. என்ன கை? அன்னக்கை. அது என்ன அன்னக்கை? அல்லக்கைன்றது அப்படி சொல்றீங்களா? அல்லக்கையா? அல்லக்கை, அன்னக்கை, என்ன கை வச்சீங்க, உங்களை வச்சு வெளியிடணும்ட்டு. யார் அது? யார சொல்றீங்க? இப்ப விடுதலை சிறுத்தை யாரை நீக்கினாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர். ஆமா, அவரை நீக்கினாங்களா? சரி, அவரு உங்களை வச்சு, அவரு விஜய்க்கு அன்னக்கை, அல்லக்கை. நீங்க இன்னும் எத்தனை இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி அவரை. நான் சொல்றீங்க, நீங்க அவர் வந்து விஜய்க்கு அல்லக்கைன்றீங்களே. ஆமாங்க, அந்த கட்சியிலேயே ஒரு இதை திருமாவளவன் மேடையில உட்கார வச்சுட்டு சொல்லுவீங்களா? ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். பிசிகாவின் யாராவது எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இது வார்த்தையை சொல்லுவீங்களா? அந்த கட்சி எம்எல்ஏ விஜயின் அல்லக்கை தான் இந்த ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? அந்த கட்சியின் எம்எல்ஏக்களே சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? அந்த கட்சி எம்எல்ஏக்களே ட்வீட் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த கட்சி எம்எல்ஏ நேரில் பேசியிருக்காரு பாருங்க. ஒரு கட்சியில ஒருத்தர் கட்சியில துணை பொதுச் செயலராக இருந்தாலும் தொண்டனாக இருந்தாலும் தலைவனை மீறி பேசக்கூடாது. தலைவனின் எண்ணங்கள், சித்தாந்தங்கள், கொள்கைகள், அந்த தலைவன் எதை பின்பற்ற சொல்லுகிறானோ, அந்த தலைவன் எதை ஏற்றுக்கொள்கிறானோ, அந்த தலைவன் எதை நோக்கி போகிறானோ அதை நோக்கி போவும் தான் ஒரு இயக்கத்தின் உண்மையான தொண்டனாக இருக்க முடியும். தலைவர் பிரச்சனை நீங்க அடிக்கடி டைவர்ட் ஆகி போயினே நான் சொல்றேன். நீங்க டிக்டேட் பண்றீங்களா எல்லாரையுமே? விஜய் என்ன பேசணும் டிக்டேட் பண்றீங்க, திருமாவளவன் என்ன பேசணும், ஆதவர்ஜுன் என்ன பேசணும் நீங்க முடிவு பண்றீங்க. திமுகவை முடிவு பண்ணோம். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் அதிகார மையம் நீங்க தான். இன்னைக்கு அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு. அதற்காக எல்லாரையும் கட்டுப்படுத்துற ஒரு நிச்சயமா இல்ல. நான் சொல்றது புரிதலோட பேசுங்க, அறிவோட பேசுங்க. புத்தக வெளியீட்டுக்கு போனீங்க, புத்தகத்தை பத்தி பேசுங்க. ஆனால் அவர் பேசியது மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி. ஐயா நீங்க தான் சொல்லிக்கணும் அதை. ஐயா அம்பேத்கரை பத்தி பேசுங்கன்னு சொன்னா, அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் அழுத்தம் கொடுத்ததால தான் திருமாவளவன் கலந்து கொள்ளுகிறேன்னு பேசுறதுக்கும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த மேடையில் வர வேண்டிய திருமா தடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு யார் சொல்றது? விஜய் தான் சொல்றாரு. இந்த மேடைக்கு நான் வரமாட்டேன்னு திருமாவளவன் எத்தனை நாளைக்கு முன்னாடி சொன்னார்? ஏன் உங்களால வந்து பொறுத்துக்க முடியல? ஏன் கெஞ்சுறீங்க? நீ யாரை கூப்பிட்டீங்க? யார் பேசுனது? நான் திருப்பி சொல்றேன், நீங்க கட் பண்ணி போறீங்க, புரியுதுங்களா? சமாளிக்கிறீங்க. விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க சொல்ல மாட்டேன், சொம்பு அடிக்கிறீங்கன்னு ஓப்பனாவே சொல்றேன். எதுக்கு தெரியுமா சொல்றேன்? விஜய்க்கு சொம்பா? நானு நேத்து வரைக்கும் திமுக சொம்புன்னாங்க. நீங்க திமுக சொம்பா பிஜேபிக்கு சொம்பாலாம் தெரியாது. இன்னைக்கு களத்துல சொல்றேன். நான் முதல்ல எடுத்து என்ன கேட்டேன், வெளியீட்டு விழாக்கு வேற ஆள் கிடைக்கலையா? சரி கூப்பிட்டீங்க, யார் வேணா ஏங்க விஜய் வெளியிட கூடாது? அதுக்கு அடுத்த கேள்வி, அடுத்த பதில் சொல்றேன். அம்பேத்கர் எதை உள்வாங்குனீங்க, எதை புரிஞ்சுக்கிறீங்க? அது அவரோட சப்ஜெக்ட், அவர் பின்னாடி வர தொண்டர்களுடைய சப்ஜெக்ட், அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுறவங்களுடைய முடிவு அது. நீங்க மேலையில அறிவுரை சொல்றீங்க, அததான் திருப்பி கேட்கணும். அவரு தமிழ்நாட்டின் சமகால பிரச்சனையை ஹைலைட் பண்றாரு. சமகால பிரச்சனை மணிப்பூரையும் வேங்கை வலியும் ஒன்னா பாக்குறாரு. அதை விட பைத்தியகாரத்தனம் என்னவா இருக்க முடியும்? அதை விட அயோக்கியத்தனம் என்னவா இருக்க முடியும்? 1.25 வருஷமா மணிப்பூர் பத்தி எரிகிறது. இந்தியாவுடைய ஒன்றிய தலைமை அமைச்சர், இந்தியாவுடைய பிரதமர் மணிப்பூருக்கு போல, இது வரைக்கும் போனாரான்னு கேள்வி கேட்டிருக்காரா? வேங்கை வயலுக்கும் போல, சிஎம் போல, டெப்டி சீஃப் மினிஸ்டர் போல. சரி, அமைச்சர் போனாங்களா இல்லையா? என்ன பிரச்சனை? மணிப்பூர் என்ன பிரச்சனை? வேங்கவேல் என்ன பிரச்சனை? ஏன் வேங்கவேல பிடிச்சி இப்ப வேங்கவேலுடைய விசாரணை அமைப்பு எவ்வளவு தூரம் போயிருக்கு சொல்லுங்க? யார் கண்காணிக்கிற அந்த விசாரணை? வருடம், எத்தனை நாட்கள்? 500 நாட்கள், 600 நாட்கள்னு ஒரு நண்பர் தினமும் சோசியல் மீடியாவில் எழுதுறாரு. வேங்கை வயல் 600வது நாள், 410வது நாள் எழுதிட்டு இருக்காரு. அந்த நண்பர்கிட்ட கேளுங்க, வெக்கமா இல்லையா? சிதம்பரத்துல பத்மினி கருப்பளிச்சாங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு, அதே பட்டியலின பெண்ணை கருப்பளிச்சாங்களே, இந்த மாதிரி டேட் போட்டியா? வாச்சாத்தி கலவரத்துல 300 பெண்களை வனத்துறையும் காவல்துறையும் கற்பழிச்சது காட்டுல இன்னைக்கு படம் வந்தது விடுதலைன்னு, அதுல ஒரு சீன் காட்டுறாங்களே, அது யார் ஆட்சியில் நடந்தா அந்த மாதிரி டேட் போட்டியா? கொடியங்குளம் கலவரம் நடந்தது, விடுதலை படம், இது தனுஷ் நடிச்ச படம், என்ன படம்? கர்ணன். எப்ப நடந்த படம் அது? ஆனா கதையாது, அது வரலாறு, நடந்த சம்பவம். கொடியங்குளம் கலவரம் அன்னைக்கு அது மாதிரி டேட் போட்டார் அவரு. என்ன நடந்தது கொடியங்குளத்துல? வாச்சாத்தில என்ன நடந்தது? சிதம்பரம் பத்மினி கருப்பு. அதனாலதான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. சரிங்க சார், இன்னைக்கு அதெல்லாம் அரசு முறை பயங்கரவாதம்,
அதெல்லாம் அரசாங்கமே செய்தது, அரசாங்க துணையோடு செய்தது, அரசு ஆதரவளித்தது, குற்றவாளிகளை காப்பாற்ற துடித்தது, தண்டனை வாங்கி தருவதற்கு 25 வருஷம் ஆச்சு. அட முட்டாளுங்களே, அப்படி இந்த பக்கம் வருவோம். உங்க ஆட்சியில் நடக்கலையா? மறுக்கவே இல்லை. ஒரு சில இடத்தில் தவறுகள் நடந்திருக்கிறது. அவை அனைத்தும் அரசால் நடத்தப்பட்டதல்ல. அரசு முறை பயங்கரவாதம் அல்ல. தவறு நடந்திருந்தால் அரசு வேடிக்கை பார்த்ததும் அல்ல. எங்க வேங்கை வயல் ஒரு சின்ன கிராமம். முடிக்கவே இல்லை. ரொம்ப முக்கியமானது விஜய். நீங்களும் நானும் இந்த வேங்கை வயலை பத்தி ஒரு 4 முறை பேசியிருப்போம் இன்டர்வியூல. நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். இன்னைக்கு அந்த வழக்கு நீதிமன்றம் நேரடி கண்காணிப்பில் என்ன எண்ட் ரிசல்ட்? ஏன் உங்களால அதுக்கு தீர்வு உங்களுக்கு தெரிஞ்சது ஹைகோர்ட் ஜட்ஜி தேர்தல் எடுத்துக்கிட்டா? எங்க திமுக பதில் சொல்லுங்க. திமுக அரசு சார், உங்களுக்கு தெரிஞ்சது ஹைகோர்ட் ஜட்ஜி தேர்தல் எடுத்துக்கிறதா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பால் போல. நான் அப்புறம் என்னங்க, நீங்க தான் ஒட்டுமொத்த சமூக நீதியின் காப்பிரைட்ஸ் வச்சிருக்கீங்க. நீங்க தான் சமத்துவம் பேசுறீங்க. இததான் விஜய் சொல்றாரு. செய்வதால் விஜய் சொல்றாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் படம் காட்டுறாங்க இருக்கிறதால் அகப்பில வருது. இந்த வழக்கு மாவட்ட கலெக்டர் நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது. எஸ்பி விசாரிக்கிறான், சென்னையில டீம் விசாரிக்குது. நீதிமன்றம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னு கேக்குது. அது ஒரு குறுகிய கிராமம், ஒரு சிக்கலான ஒரு வழக்கு. பல அதிகாரிகள் அங்க முகாமிட்டு இந்த வழக்கு தீர்வு காண முயற்சி பண்ணி சின்ன கிராமத்துக்குள்ள கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்களேன். சொல்லுகிற யாராவது ஒருவர் இந்த வழக்கு இப்படி கண்டுபிடிக்கலாமே? கேள்வி கேட்கிற யாருமே. 4 ஐஏஎஸ் ஆபீசர், 2 ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிங்க. நீதிமன்றம் நேரடியா கண்காணிக்குது. ஒரு குழப்பமான வழக்கு, ஒரு கேவலமான வழக்கு, ஒரு இழிவான பொருளை கொண்டு போய் தண்ணி டேங்க்ல போட்டதால இதை எப்படி ஒரு முடிவு கொண்டு வரணும்னு தெரியல. இருந்தாலும் என்னென்ன விஞ்ஞான முறைகள் இருக்கோ அத்தனையும் குழம்பி போயிருக்கா திமுக அரசு. திமுக அரசு குழம்பு போலீங்க. அதிகாரிகள் கூட எடுத்து மோந்து பார்த்துட்டான். எப்படி 4 பேரை பேல வச்சு, உங்களுக்கு அப்படி சொன்னதானே புரியும். இல்லன்னா உங்களுக்கு கொச்சியா வேண்டாம். சரி, நடந்ததை சொல்றேன். இல்ல உண்மையிலே வேங்கை வயலை தீர்வு காண முடியவில்லை. நடந்ததை சொல்றேன். இது கொச்சை இல்லைங்க. சந்தேகப்பட்ட நபர்களை, அது எவ்வளவு கொச்சையா இருக்கு கேட்கும் போது. அந்த அருவருப்பான விஷயத்தை நீதி பெற்று தர வேண்டிய அரசு திமுக அரசு தானே. அததானுங்க விஜய் சொல்றாரு. அததாங்க சொன்னாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இல்லைன்றாங்க அவங்க. எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லை. எங்க மக்கள் இன்னமுமே ரொம்ப தவிக்கிறாங்கன்றாரு விஜய் சொல்றாரு. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து? 400 நாளுக்கு மேல ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 399 நாள் விஜய் எங்க இருந்தாரு? விஜய் இன்னைக்கு மக்களின் தலைவனா நிக்கிறாருங்க. அப்ப மீதி 399 நாள் நடிகரா மட்டும் இருந்தாரு, கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு பட்டியலின மக்களை பத்தி தெரியல, அப்ப வேங்க வயலை பத்தி தெரியல, அப்போ அவருக்கு மணிப்பூரை பத்தி தெரியல. இது பிறந்ததுல இருந்தே கேட்டுட்டே இருக்கணுமா உங்களை கேள்வி? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒருத்தர் புதுசா கேள்வி கேட்டக்கூடாதா யாருமே? அப்ப நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சாதான் கேள்வி கேட்பீங்களா? இன்னைக்கு அப்பதான் மக்கள் தெரியும். இன்னைக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம் இல்ல? நான் கேட்கிற தப்புன்னு சொல்லல. நாடகத்தோட கேட்காதீங்க, சினிமாவோட கேட்காதீங்க. பல தலித் அமைப்புகள் கேள்வி கேட்டு போராட்டம் பண்ணிச்சு. நாங்க அது கேள்வியா கேட்கலையே. சார் 400 நாள் ஆச்சு உங்க பாணியில, உங்க கவுண்டிங்ல. அப்ப போனாரா? கேட்டாரா? இன்னைக்கு கேக்குறாருங்க விஜய். இன்னைக்கு கேக்குறாரு. அதுதான் ஏன் அதையும் பாருங்க, மணிப்பூரோட ஒப்பிடுறாரு. அதான் சார், மணிப்பூர்ல 4 பெண்களை ஒரு கார்கில் போரில் ஈடுபட்ட ராணுவருடைய மனைவியை 5 கிலோமீட்டர் நிர்வாணமாக அழைத்து 40 பேர் புணர்ந்தார்கள். வீடியோ வெளியே வந்தது. இதை கண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் மனுஷனா இருக்கணுமா இல்ல அரசியல் தலைவரா இருக்கணுமா? மனிதனாவே இருந்தா போதும். கேட்கலாம். ஏன் அந்த சம்பவம் நடந்த போது நடிகர் விஜய் இன்னைக்கு கேக்குறாருங்க விஜய். சார் நான் கேக்குறது இன்னைக்கு கேக்குறாங்க. விஜய் கேட்டதுல என்ன தப்புன்றாங்க? பாவம் சார், நான் கேட்டது, நான் முதல்ல கேட்டேன், இந்த சம்பவத்தை கண்டிப்பதற்கு மனுஷனா இருக்கணுமா தலைவரா இருக்கணுமா? நீங்க மனுஷனா இருந்தாலே போதும். நீங்க எங்க இன்னைக்கு மனுஷனா இருந்தா நேத்து கேட்கலன்றது வேண்டாம். சரி, அது உங்களுக்கு வேண்டாம் சார், மக்களுக்கு வேணும் சார். மக்கள் கேக்குறாங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணான், இவ்வளவு நாள் எங்க இருந்தேன்னு கேக்குறாங்க, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறாங்க. கேட்கல, இன்னைக்கு விஜய்னு ஒரு ஆள் கேள்வி கேட்க நீங்க. அப்ப நீங்க பனையூர் போயிருப்பீங்க போல இருக்கு, அதனால அங்க அப்படி கேட்டிருப்பாங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லா போறதால எங்கிட்ட மக்கள் கேட்க, இவ்வளவு எங்க நான் கேக்குறது 40 பேர் சேர்ந்து 3 ராணுவ வீரருடைய மனைவியை கற்பழிக்கிற போது கேட்காதவர், 18 மாசமா மணிப்பூர் பத்தி இருந்த போது ஒரு அதிருப்தியை கூட தெரிவிக்காதவர், மாநாடை கூட்டி வைத்துக் கொண்டு இந்தியா ஒன்றியுடைய பிரதமருக்கு ஏன் மணிப்பூர் கேட்கலன்னு கேட்க துப்பு இல்லாதவர் இன்னைக்கு கேட்கிறாருங்க. அன்னைக்கும் கேட்டாரு. அவருடைய நீங்க தான் பதில் சொன்னீங்க, இதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு தலைவரா இருக்கணும் அவசியம் இல்ல, மனுஷனா இருக்குன்னா போதும்னு. அப்பெல்லாம் ஒரு மனுஷனா இல்லையா? அவங்களுடைய கொள்கை எதிரியே பிஜேபி தான். விஜயோடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி நீங்க திமுக. மகிழ்ச்சி, அரசியல் எதிரியாவே இருப்போம். நான் கேட்பது கொள்கை எதிரியை இந்த மாதிரி மணிப்பூர்ல ஆயிருக்கே,
உள்துறை அமைச்சர் ஃபைலர் ஆயிட்டாரு, பதவி விலகணும். எப்படி 150 பேர் செத்து போயிருக்காங்க, 1.5 லட்சம் பேர் முகாம்ல இருக்கிறாங்க. சரி, நீங்க கேட்டவங்களால என்ன வாங்கி கொடுக்க முடிந்தது இத்தனை நாள்? ஒரு நிமிஷம், நீங்க இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்களா, இதனால என்ன தீர்வு? மணிப்பூருக்கு ஒரு தீர்வு இன்னமும் மணிப்பூர் பத்தி எரியுதா இல்லையா? இதுதான் அநியாயமாகுது. கேட்க வேண்டியது யார்கிட்ட? நீங்களும் கேட்டுங்கறீங்க. பார்லிமெண்ட் விஜய் வந்து இத்தனை நாளா கேட்கலன்றத வந்து நீங்க சொல்றீங்களே. ஐயோ, நான் கேக்குறது அதிகாரத்தில் இருக்கிற உங்களாலேயே கேட்டு, நாடாளுமன்றத்தில் 40 எம்பிக்கள் இருக்கிற உங்களால தயவு செய்து மாதேஷ்க்கு சொல்றது, தயவு செஞ்சு தவறா வழி நடத்தாதீங்க மக்களை. மணிப்பூர் பிரச்சனை ஏற்பட்ட நாள் முதல் நேற்று வரையில் பாராளுமன்ற குறிப்புகள் எடுத்து பாருங்கள். இந்தியா கூட்டணி மணிப்பூருக்காக என்னென்ன செய்திருக்கிறது. இந்தியா கூட்டணி மணிப்பூர் குழு அனுப்புனது, பார்லிமெண்ட்டை 23 நாள் முடக்கினது, அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னு ஆர்ப்பாட்டம் பண்ணது, மோடி தலையிடணும்னு சொன்னது, மோடி போகணும்னு சொன்னது, கேஸ் போட்டது, எதுவுமே நடக்கலையே. ஆனால் எதிர்கட்சி எந்த ஒரு அதிர்வுமே இல்லையங்க. நாடாளுமன்றத்தை முடக்குவதே ஒரு அதிர்வுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சரி, இது எதுவுமே நடக்கலன்னா இது தப்பு எங்கள் தான், ஆளுங்கட்சி தான். இப்படிப்பட்ட ஆளுங்கட்சியை நாம எப்படி எந்த அளவுக்கு காட்டமாக கொண்டு போய் சேர்க்கணும்? நம்ம இல்லைங்க, மக்கள் போராட்டம். ராகுல் காந்தி 2 முறை போனாருங்க மணிப்பூருக்கு. இந்தியா கூட்டணி குழு போச்சு, புரியுதா? முதலமைச்சர் வீடு எரியுது, அங்க அமைச்சரங்க வீடு எரியுது, எம்எல்ஏ சொந்தக்காரன் சுட்டு கொள்றாங்க, ஒரு கட்டுப்பாட்டுல இல்ல. இதை தீருங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ் போகுது. எதிர்கட்சிகள் தன்னுடைய கடமையை சரியான முறையில் செய்தது நேற்று வரையில். ஆளுங்கட்சி செவி சாய்க்கவில்லை. நீங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க வடநாட்டு ஊடகம் மாதிரி ஆயிட்டீங்க. ஆளுங்கட்சி கேட்க மாட்டோம் சார், நீங்க எதிர்கட்சி என்ன பண்ணுச்சு? பார்லிமெண்ட்ல நீங்க கேட்டதா ரொம்ப பெருமையா சொல்றீங்க. நாங்க பாருங்க, பெருமையா சொல்லல, எங்கள் கடமையை செய்தோம். நீங்கள் கடமை செய்றீங்க. அங்க என்னன்றாங்க பாருங்க, நிர்மலா சீதாராமன் முதல்ல உங்க ஊர் வேங்க வேலை போய் பேசுங்க நீங்க அப்படின்னு பார்லிமெண்ட்ல பதில் சொன்னாங்க. பாத்தீங்களா? அவங்க இல்ல அப்படி சொன்னாங்க. இல்ல வேங்க வயலை பத்தி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, பேசியிருக்காங்க. கடந்த 4 வருடத்தில் இந்தியாவுடைய சிறுபான்மை இது பட்டியலின ஆணையத்துடைய தலைவர் அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்துல பட்டியலின மக்கள் மீது அதிக தாக்குதல் நடந்திருக்கிறது பாஜக பார்லிமெண்ட்ல கேட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன். நீங்க கேள்வி கேட்கும்போது முதல்ல வேங்கை வயல பாருங்க, முதல்ல நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட், அப்புறமா மணிப்பூரை பேசுங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த ஒப்பீடு சரியா? நான் இதோட அதே ஒப்பீட்டை தான் விஜய்க்கு வராரு பாருங்க. அங்கேயும் வராரு. இதுலயே தெரியலையா 2 பேரும் ஒரே கம்பெனின்னு? ஓ, இப்படி ஒரே ஸ்டேட்மெண்ட் யாரும் பேசிட கூடாது, முடியாதுங்க. அதே போல அறிவுரை யாராவது கேள்வி கேட்டா அவங்க எல்லாம் ஒரே கம்பெனி, ஒரே 3 பெண்களை 40 பேர் புணர்வதும் தனியும் ஒண்ணுதான் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, விஜய் சொல்றாரு. அதுதான் நாங்க முக்கியத்துவம் கொடுத்து கேட்போம் அப்படின்னா, இந்த புரிதல் என்ன பேசுறது சொல்லுங்க? 150 பேர் செத்ததும் ஒண்ணு, தண்ணியும் ஒண்ணு, 150 4 பெண்களை 40 பேர் பண்றதும் ஒண்ணு, இந்த தண்ணியும் ஒண்ணு, 1 லட்சம் பேர் முகாம்ல இருக்கிறதும் ஒண்ணு, இந்த தண்ணியும் ஒண்ணு. நீங்க மணிப்பூரை கேட்டீங்கன்னா தண்ணியை பத்தி கேட்டுவேன்னு ஒருத்தன் சொல்றான், திருப்பி சொல்றானா அவனை பைத்தியக்காரன் சொல்றதா, புரிதல் இல்லைன்னு சொல்றதா? இல்ல இதுக்கு ஒரு நீதி வேண்டுமா வேண்டாவா? ஏங்க நீங்க எவ்வளவு சரி, அவர்தான் ஒப்பிட்டாரு. மீண்டும் இப்ப உடனே வந்துட்டீங்க பாருங்க, அவர் தான் ஒப்பிட்டார். அத பைத்தியக்காரத்தன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இது ஒரு சம்பவங்க, ஒரு இழி சம்பவம். ஒத்துக்கிறேன், இது ஒரு சம்பவம். சமூக நீதி பேசக்கூடிய மாநிலம் திராவிட மாடல்னு, அதே மணிப்பூர் முறை திராவிட மாடல்னு இப்பதான் வழிக்கு வரீங்க. இது ஒரு சம்பவம், பெரும் சம்பவம், பெரும் துயரமான சம்பவம். மணிப்பூர் ரொம்ப சின்ன சம்பவம். அப்படியெல்லாம் உங்க பாணியில அப்படியெல்லாம் இல்ல, புரியுதுங்களா? குழந்தைங்களை கொல்றது, சுடுறது, கெடுக்கிறது, கற்பழிக்கிறது, சாகடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சம்பவம். அது அண்ணாமலை தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப அவர் பேச்சிலேயே ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட் அதுதான். பார்த்து மெதுவா பல்லு படாம அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, தெரியுமா? அதை நான் இப்ப கூட பாத்தீங்க. நேரடியா பத்திரிகையாளர்களை தாக்குற புள்ளிலேயே வந்து நிக்கிறீங்க. இல்ல ஒண்ணு கேள்விகள் கேட்டால் எல்லாரையும் கொண்டு போய் பிஜேபியோட சேர்த்து வச்சுக்கிறேன். சரி, கேட்கறது அப்படி சார். வடிவேல் ஒரு படத்துல கேட்பார், ஏன்னா எந்த வேஷம் போட்டு வந்தாலும் எப்படா கண்டுபிடிக்கிறீங்கன்ட்டு. எல்லா வேஷம் போடுற கொண்டைய மறைக்க மறந்துட்டீங்கன்ற மாதிரி நீங்க கொண்டைய மறைக்க மறந்துட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், நிர்மலா சீதாராமன் கேட்டா தெரியுமா? என்னங்க கேட்டாரு? வேங்க வயல மணிப்பூரை கேட்டா, வேங்க வயல கேட்டா. இவரு என்ன கேக்குறாரு? விஜயும் அதான் கேக்குறாரு. மணிப்பூரை கேட்டா விஜய் நியாயமா கேட்கறதா இன்னைக்கு மக்கள் பேசுறாங்க. மக்கள் பேசலைங்க, சில ஊடகங்கள் பேசுகிறது, சில புரோக்கர் வேலை பார்க்குற பத்திரிகை நிறுவனங்கள் எழுதி கொண்டு இருக்கிறது, பனையூர் பகுதியில அந்த தெருவில் இருக்கிறவங்க மட்டும் பேசிக்கிறாங்க. நீங்க அங்க போய் கேட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாகும். நான் திரும்பி சொல்றோம், வேங்க வயல் பிரச்சனை வருத்தத்தக்கது, வெட்கக்கேடான செயல். நான் இல்லைன்னு மறுக்கல, இந்த அரசு வேடிக்கையும் பார்க்கல. எல்லா விதமான நடவடிக்கை எடுக்க முடியுமா? அதுல குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம், அவனை தண்டிச்சிட்டோம்,
இல்ல அந்த மலத்தை எடுத்து அவன் மேலேயே ஊத்திட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அதை விட பெருமை வெற்றி ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நீங்க அதை அரசியலாக்காதீங்கன்னு சொல்றோம். அதை நீங்க அரசியல் ஊர்க்காவா பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். வேங்கவயல பேசுற நிர்மலா சீதாராமன் வேங்கவயல் போயிருக்கணும். 2வது நாள் பட்டியலின அமைச்சர் வேங்கவயல் இருக்கிறாங்க. முதல் நாள் கலெக்டர் அங்க இருக்கிறாங்க, எஸ்பி அங்க இருக்கிறாங்க. கேள்வி பதில் சொல்ல முடியாதுங்க. 400 பேர் செத்து இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஏன் போல கேட்க துப்பு இல்ல, நீ பார்க்க சிஎம் போலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்களேன். மக்கள் கிட்ட வர்றேன் தாராளமா. ஏங்க இன்றைய வரையில் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லயும் எடுத்துக்கலாம், எல்லா மாநில முதலமைச்சர் டிஎம்கே காங்கிரஸ் பாஜக இல்ல பாஜக காங்கிரஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சவால் விட்டு சொல்லுகிறேன், பட்டியலின மக்களுக்கு அதிக சலுகை, கல்வியில துவங்கி பொருளாதார வரையில் அதிக பாதுகாப்பு தமிழ்நாட்டை விட வேற எங்கன்னா இருக்குன்னு காட்ட சொல்லுங்க. மக்களே சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஊடகங்கள் என்ன பண்றீங்க, யாரோ ஒரு நடிகர் சொல்லிட்டாரு இல்லாத ஒண்ணு பிம்பத்தை யாரோ ஒரு நடிகர் இல்ல, ஒரு புது கட்சி தலைவருங்க அவரு. இதுங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க. கொட்டுகிற மேல 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு பாறை உருண்டு விழுந்து ஒரு குடும்பத்துல 5 குழந்தைங்க இறந்து போச்சு. புரியுதா? ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இறந்து போயிருக்கு, ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிஞ்சு விழுந்திருக்கு, 26 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க, ஒரு அணை 2-3 அணைக்கட்டு உடைஞ்சு போயிருக்கு, பல்வேறு பிரச்சனை. நீங்க ரோடுக்கு வர மாட்டீங்களா? நான் மத்தவங்கள மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கணும் ஆள் கிடையாது. உங்க கார் டயர் மழை தண்ணியில படக்கூடாதா? இல்லங்க, முழங்கால் தண்ணியில நீங்க வந்து சேர்ல நடந்து வர மாட்டீங்க. இல்ல அவர் சொல்றாரு முழங்கால் தண்ணியில நின்னுகிட்டு போட்டோ ஷூட் எடுக்கிற ஆள் நான் இல்ல. இப்படி சொல்றதுக்கே வெக்க பண்ணுமே. இப்ப பனையூர்ல கூப்பிட்டு அரிசி தரப்போ போட்டோ எடுத்துக்க கூடாது, மூட்டை தூக்குற மாதிரி வீடியோ வெளியிட்டு இருக்க கூடாது. என்ன சார் இது? அதுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் வச்சு வீடியோ எடுத்துட்டீங்க. யார் ஆர்ட் டைரக்டர்? அதான் ஒரு டைரக்டர் வச்சு பண்ணிட்டீங்க. வீடியோ எடுக்கிற மூட்டை தூக்குற மாதிரி பொருள் எடுக்கிற மாதிரி. போட்டோ ஷூட் பழக்கம் இல்லைன்னு சொல்றவர் ஏன் போட்டோ வெளியிட்டீங்க? நீங்க கொடுத்தது யார் தெரிஞ்சிருக்க கூடாது இல்ல? செய்தி மட்டும் தானே வந்திருக்கணும். ஏன் போட்டோ வெளியிட்டீங்க? பாதிக்கப்பட்ட விஜய் வீதிக்கு வந்தா உங்களாலையும் உங்க அரசாலையுமே போலீஸால கொஞ்சம் சமாளிக்க முடியாது, அந்த சிக்கலும் இருக்கு. அப்படி நீங்க சொல்றீங்களா? இல்ல ஆமா, அதுக்கான நீங்க இப்பதான் சொன்னீங்க எனக்கு போட்டோ ஷூட்ல நம்பிக்கை இல்ல, அதான் நான் வீட்டுல வச்சு கொடுத்தேன்னு. நீங்க ஏன் போட்டோ வெளியிட்டீங்க? நீங்க ஏன் வீடியோ வெளியிட்டீங்க? அந்த மக்களுக்கு உதவி செய்திருக்காருங்க. இப்பதான் சொன்னீங்க. கேள்வி எந்த இல்லைங்க, உங்களுதுங்க. ஆமா ரைட். போட்டோ ஷூட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆகவே பாதிக்கப்பட்ட காலத்துக்கு போகவில்லை. குழந்தை சேர்த்தாலும் போக மாட்டோம், ஊடு ஊழிஞ்சாலும் போக மாட்டேன், அணை ஊழிஞ்சாலும் போக மாட்டேன், பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க மாட்டேன், விவசாயியை பார்க்க மாட்டேன், சேர்ல கால் வைக்க மாட்டேன், டயர் நனையாது. உங்க விருப்பம். விஜய் வீதிக்கு வந்தால் உங்களுக்குமே சேதாரம். எம்ஜிஆர் வீதிக்கு வந்திருக்காரு சார் புயல்ல. இல்ல உங்களுக்கும் சேதாரம் இருக்கும். எம்ஜிஆரே வீதிக்கும் ஒரு சேதாரம் இருக்கும். அது நீங்க நான் மண்மேடா நாங்க அவர் ஒரு விளக்கம் சொல்றாங்க. நாம அவர் நடிகர் என்பதால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வந்தால் நெரிசல் ஏற்படும். ஆமா, எம்ஜிஆரோட பெரிய நடிகரா? எம்ஜிஆர் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்ததே இல்லையா? பாத்துருவோம், விஜய் தெருவுக்கு வரும்போது பாத்துருவோம். இப்ப ஏன் வரலன்றது முதல்ல சொல்லுங்க. இல்ல அதை அவரு ரோடுக்கு வர்றதுக்காக இன்னொரு புயல் வரணுமா? நீ என்ன பேசுறீங்க? இவர் ரோடுக்கு வரணுக்கா 4 பேர் இன்னும் சாவணுமா? இல்ல நீங்க லாஜிக்கா பேசுறேன்னு இல்ல. ஆமா, இவர் ரோடுக்கு வர்றதுக்காக இன்னொரு வாட்டி வெள்ளம் வரணுமா? சார் வந்த போது ஆறுதல் சொல்ல வரல, ஒரு சோறு போடல, குழந்தைங்க 5 குழந்தைங்க பாறை உண்டு செத்து போச்சு, அந்த இலை வீட்டுக்கு போல. நீங்க வந்து எங்களுக்கு பாலிடிக்ஸ் சொல்லி தருவீங்களா? சரி, இன்னைக்கும் களத்துல தொடர்ந்து 6 நாள் நின்று மக்களோட மக்களா இருந்து தைரியம் கொடுத்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன முதல்வரும் துணை முதல்வரும் இந்த ஆட்சி நடக்குது. ஒண்ணு புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. 200ன்ற இருமாப்போடு சிலர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, உங்க கூட்டணி கணக்குகள் எல்லாம் மைனஸ் ஆக போகுது அப்படின்றார் விஜய். நாங்கள் இருமாப்பில் பேசுகிறோமா, நம்பிக்கையில் பேசுகிறோமா, இல்லை மக்களை நம்பி பேசுகிறோமா என்பதெல்லாம் தேர்தல் முடிவு காட்டும். ஒன்று, நீங்கள் தான் மிகப்பெரிய தலைவராச்சு, உங்கள் ஆதரவு பிடிங்கி நடிக்குதே. நீங்கள் போன லட்சக்கணக்கான பேர் வருவாங்களே, இப்பயே அமைச்சரவை முடிவு பண்ணிட்டீங்க, தனித்த ஆட்சி முடிவு பண்ணிட்டீங்க, வந்தா 2 பேர் கூட்டணி இடந்துரும்லாம் சொல்லிட்டீங்க. ஏன் அண்ணன் திருமாவளவன் பிடிச்சி தொங்குறீங்க? ஏன் வரணும் வரணும் வரணும்னு அழுத்தி பேசுறீங்க? அவரே 3 முறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார், வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன், அடுத்த தேர்தல் இங்கே தான் நிற்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம், நீங்கள் தான் சொல்லிட்டு போகிறோம். ஏன் மீண்டும் மீண்டும் கிடைக்காத மீனுக்கு வலை வீசுறீங்க? வேற ஆளு கிடைக்கலையா? உங்களுக்கு தான் ஆதரவு பிடிங்கி அடிக்குது. தமிழ்நாட்டில் மக்கள் எப்போன்னு காத்து நிற்கிறாங்க. மாநாட்டிலே சொல்றீங்க நாங்கள் தனிச்சு ஆட்சி அமைச்சிருவோம், பெரும்பான்மையோட அமைப்போம். நீங்க அப்புறம் ஏன் சார் ஒரு கட்சிகளை தொங்குறீங்க? வெளியீட்டு விழாவுக்கு ஏன் வரலன்றத வருத்தம் எத்தனை முறை நான் மீண்டும் சொல்றேன். மக்களை பைத்தியக்காரன் ஆக்காதீங்க, ஏமாளி ஆக்காதீங்க. புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணன் திருமாவளவனை ஐயா நடிகர் விஜய் பேசியது மிகப்பெரிய தவறு. யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் யாருடைய தடுத்தது திருமாவளவனை அந்த மேடையில் பங்கேற்க விடாமல் இது திருமாவளவனை எவ்வளவு சிறுமப்படுத்த நிகழ்ச்சி நான் சொல்லல. விஜயினுடைய பார்வையும் அதுவா இருக்கு.
சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரும் கூட்டம் அப்படி எழுதுறாங்க. சமூக வலைத்தளம் விடுங்க, இது அண்ணன் திருமாவளவனை சிறுமைப்படுத்துவது, அவரை வந்து ஒரு கேவலமா சித்தரிக்கிற வேலையில தான் நடிகர் விஜய் வந்து எங்க நாங்க சொல்லி அண்ணன் திருமாவளவனை கட்டுப்படுத்த முடியுமா? பிரஷர்ன்னார்ல என்ன விஜய், பிரச்சனை? அந்த பிரஷர் அவருக்கு பிளட் பிரஷர் வந்திருக்கலாம். யாருக்கு? விஜய்க்கு. ஆ. யாருமே வரல என் கடை ஓபன் பண்ணி. யார் வரலன்றீங்க? எனக்கு யார் புரியல. வரல? என்ன சொன்னீங்க நீங்க கடை ஓபன் அந்த பண்ணிட்டு? கூட்டம் பாத்தீங்களா? ஐயோ சார், ஆட்டுக்கால் ஆரம்பியில ஒரு படம் வந்து தெரியுமா? சரி. ஸ்ரீபிரியா சிவகுமார் நடிச்சாங்க. அது ஒரு ஆடு நடிச்சிருக்கும். அந்த ஆட்டை கொண்டு வந்து டீனர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சு இந்த ஆடு தான் இந்த படம் நடிச்சதுன்னு சொல்லி பாருங்க. 500 பேர் நிப்பான். சரி, புரியுதுங்களா? விஜய்க்கு அப்படி டி. வந்த ராஜேந்தருக்கு கூட்டமா வராது. இது? சரி. இது அப்படி வந்த கூட்டமா? நீங்க திருப்பதியில உங்களை எல்லாம் பிடிக்காமல் போன கூட்டம் அங்க போயிருச்சுங்க. திருப்பதியில இவர் கட்சி ஆரம்பிச்சார், சிரஞ்சீவி. ம். இதை விட 3 மடங்கு கூட்டம் இருந்தது. சரி. அந்த கட்சி இப்ப இருக்கா? சொல்லுங்க சார். கட்சி இருக்கா? விஜய் நீங்க அவ்வளவு சாதாரணமா நாங்க நினைக்கிறீங்களோ? சாதாரணமா எடை போடவே இல்லைங்க. ஆ. நீங்க கூட்டத்தை வச்சு நீங்களாவே உங்களை முடிவு பண்ணிக்காதீங்கன்றேன். நீங்க ஆனா, அவர் ரொம்ப நான் தெளிவா கேக்குறது இருக்கன்றாரு. நீங்க தான் ரொம்ப தெளிவா நீங்க தான் இருக்கு. அது ரொம்ப தெளிவா இருக்கிறவர் தான் புத்தகத்தை விழா புத்தகத்தை பத்தி பேசாம, ஆ. ரொம்ப தெளிவா இருக்கிறவர் தான் அம்பேத்கருடைய சித்தாந்தம் பத்தி பேசாம, ரொம்ப தெளிவா இருக்கிறவர் தான் பொது அரசியல் பேசாம, ரொம்ப தெளிவா இருக்கிறவர் தான் இந்தியா ஃபுல்லா பட்டியலில் நமக்குடைய நிலை என்னன்றத பத்தி பேசாம, ரொம்ப தெளிவா அவர் இருக்கிறவர் இந்த ஊர்ல அரசியல் பண்ண வந்திருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் பண்ண வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை பேசுறாரு. இல்லைங்க, கிமு கிபின்றத மாதிரி நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன், கட்சி ஆரம்பிக்கு பின் அப்படி வச்சுக்கலாம் விஜய். அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க. இன்னைக்கு என்ன பேசுறாரோ அதுதான் விவாத பொருள். அதுதாங்க. அப்படி நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு சம்பவத்தை கண்டிக்கிறதுக்கு அரசியல் தலைவரா இருக்கணுமா, மனிதனமா இருக்கணும், மனிதனா இருந்தாலே போதும். நீங்க சரி. அவர் மனிதன் கூட இல்லைன்றதை நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. கண்டிக்கிறதுக்கு மனுஷனா இருந்தாலே போதும்னு. ம். அவர் எதுவுமே கண்டிச்சது இல்லை. ஏன்னா அப்ப அவர் எதுவுமே தலையிட்டது இல்லை. ம். அவருடைய நோக்கம் சினிமா படம் வெற்றி பெறணும், ஃபைனான்சியர் ஜெயிக்கணும், கலெக்ஷன் ஆகணும், அதுல இருந்தாரு அவர். இப்ப அப்படி இல்ல, உங்களை வீட்டுக்கு அனுப்பணும்ன்ற முடிவுல இருக்காரு அவரு. அது மக்கள் முடிவு பண்ணும். இது ஆணவமான பேச்சு இல்ல. ஆ. 4 கோடி மக்கள் நீங்களா? 4 கோடி மக்கள் நீங்களான்னு. 7 கோடி பேர் இருக்கிறான். 4 கோடி 80 லட்சம் பேருக்கு ஓட்டு இருக்கு. அதுல ஒரு 2 கோடி ஓட்டு தொடர்றவங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். நான் வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னா மத்தவங்க இப்ப சொன்னீங்கல்ல, விஜய் இப்படி பேசணும், நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்னு கேட்டதை நீங்க தான். இந்த மக்கள் இப்படிதான் முடிவு பண்ணுவான்னு எப்படி நீங்க முடிவு சொல்றீங்க? அப்போ விஜயினுடைய ஆட்கள் சொல்றது இது. உங்களுடைய உங்களுடைய ஆட்சியை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்ன்றாங்க அவங்க. இதுதான் ஏடிஎம்கே சொல்லும், இதுதான் விஜய் சொல்றாரு, இதுதான் பிஜேபி சொல்லும். ஆமா இல்லையா? எதிர்கட்சி வேற என்ன சொல்லுவாங்க, நாங்கள் திமுக ஆட்சி மீண்டும் வர வைப்போம் சொல்லுவாங்க. சோ விஜய் உங்களுக்கு இன்னொரு ஒரு த்ரெட்டா வந்திருக்கு. ஏடிஎம்கே எப்படியோ பிஜேபி எப்படியோ அந்த பட்டியல இப்ப விஜயும் வந்திருக்காரு. அப்ப உங்களுக்கு வந்து பாருங்க, எதிரிகள் தமிழ்நாட்டில் 40 கட்சி இருக்கிறது, 3 தேசிய கட்சிகள் இருக்கிறது. எங்களோட இப்போது 10 கட்சி இருக்கிறது. 40ல 10 போச்சா மீதி 30. 30ல 5 இந்த பக்கம் வரலாம், மீதி 25. சரி, மீதி 25 எங்களுக்கு திட்டதானே செய்யும். திட்டினா தானே சார் உங்க அடையாளம். பலம் அந்த பக்கம் கூடுது இல்ல? அப்படி எதிரி பார்லிமெண்ட் தேர்தல்ல எந்த பக்கம் பலம் கூடிச்சு? இந்தியாவுடைய ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி 9 முறை பிரச்சாரம் பண்ணார். சென்னையில ரோட் ஷோ போனாரு. 20 மத்திய மந்திரி வந்தாங்க, 3 முதலமைச்சர் வந்தாங்க, முன்னாள் முதலமைச்சர் ஒரு பக்கம் போனார். இந்த தேர்தலில் யார் யார் தோக்கடிச்சோம் தெரியுமா? ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறீங்க. 2 கவர்னரை தோக்கடிச்சோம், முதலமைச்சரை தோக்கடிச்சோம், மத்திய அமைச்சரை தோக்கடிச்சிருக்கோம். முதலமைச்சர் யாரு? ஓபிஎஸ். சரி, 2 கவர்னரா தோக்கடிச்சிருக்கோம். அப்புறம் மத்திய அமைச்சர் எல் முருகன். நாங்க சாதாரணமா காத்து. ஆனா 26 அப்படி இல்லன்றாங்கல்ல. அதுதான் சொல்றேங்க. ஆதவர்ஜுன் சொல்றாரு மன்னராட்சி ஒழிக்கப்படும் 26லன்றாரு. மன்னரை தேர்தலில் ஒழித்த கட்சி திமுக. மன்னராட்சியில் இதுக்கு ஒரு அரசியல் புரிதல் வேண்டாம், ஒரு அரசியல் அறிவான ஒரு ஆவரேஜ் அறிவே போதும். அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியா போயிட்டாருன்றதுக்கு அடையாளம், ஜனநாயக நாட்டில், குடியரசு நாட்டில் தேர்தல் நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை போய் இவர் மன்னராட்சி அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய புரிதல் எந்த லெவலுக்கு இருக்கு? அந்த புத்தகத்தை வெளியிடுற தகுதி அவருக்கு இருக்கா? குடியரசு நாடு ஆக்கினது யாரு? சட்டம் இயற்றி கொடுத்தது யாரு? ஐயா அம்பேத்கர். இல்ல, அம்பேத்கருக்காக புத்தகம் வெளியிடுற மேடையில புத்தக சப்ஜெக்ட் தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்குதுன்றாரு. அந்த அம்பேத்கர் புத்தகத்துல சப்ஜெக்ட் அம்பேத்கர். ஆமா. இந்தியாவின் சட்டம்னா மறுபக்கம் அம்பேத்கர். ஆமா. தேர்தல் சட்டத்தின் தேர்தல், ஆமா, மக்களின் தேர்தல், மக்களாட்சி, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற தேர்தல், அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டத்தின் அடிப்பில் நடக்கிற தேர்தல். அந்த தேர்தலை வெளியிட்டு அந்த தேர்தல் மன்னராட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குதுன்ற இவரே அம்பேத்கருக்கு முரணா இருக்கிறார். இல்ல, மன்னராட்சி நடக்குதுன்னு சுட்டி காட்டுறாரு. இல்ல, இவரே அம்பேத்கருக்கு முரணா இருக்கிறார். இவரே அம்பேத்கரின் சட்டங்களை இழிவுபடுத்துகிறார். இவரே அம்பேத்கர் தொகுத்து கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேவலப்படுத்தலங்க. வழி வழியா ஒருத்தர் மட்டுமே ஆளணுமா அப்படின்றாரு. அது மக்கள் தானே முடிவு பண்ணோம். அவருடைய எம்எல்ஏ எலெக்ஷன்ல உதயநிதி நிக்க வச்சோம்.
என்ன சொன்னீங்க? குடும்ப அரசியல் சொன்னீங்க. எதிர்த்து நின்ன வேட்பாளர் டெபாசிட் போயிட்டாரு. நீங்க சொன்ன உடனே சரி அவர் அமைச்சராக்கணும். பாத்தீங்களா வாரிசு அரசியல், இவருக்கு அப்புறம் இவர் தான் வரணுமான்னு கேட்டீங்க. தமிழ்நாட்டில் 40 இடத்துல ஜெயிச்சோம். புரியுதா? இப்ப இதை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எழுதி வச்சீங்க அமோக வெற்றி பெறும். அதாவது உங்களுடைய அறிப்புக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாதுன்றேன். அடுத்த தலைமுறையா வரணுமா? நான் திருப்பி கேட்டா மூஞ்சி எங்க வச்சுப்பீங்க? ஐயா சந்திரசேகர் யாரு? அவருடைய பையன் யாரு? இன்னைக்கு ஒரு படத்துக்கு 4 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கறதா சொல்ற புதுசா டைரக்டர் அவதாரம் எடுத்திருக்கிற சஞ்சு யாரு? சஞ்சய் யாருங்க? அரசியல் களத்துல அவர் சொல்றாருங்க. அது மக்கள் முடிவு பண்ணும். ஒரு துறை சார்ந்தே ஒரு துறை சார்ந்து ஒரு துறையில் தன்னுடைய ஆதிக்கத்திலேயே அப்பா டைரக்டரா வரலாம், தயாரிப்பாளரா வரலாம், நடிகரா வரலாம், அவர் பையன் டைரக்டரா வரலாம். 3 தலைமுறை அதுல வந்துடலாம். அந்த துறையில ஒரு ஆதிக்கம் செலுத்தலாம். தான் பையனுக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் அவன் வரலாம். அது வாரிசா வராது. ஒரே படத்துக்கு முதல் வாட்டியே 4 கோடி ரூபாய் கேட்கலாம். அது வாரிசுல வராது. அதெல்லாம் திறமையில வந்துரும். ஆனா இங்க மக்கள் முடிவு பண்றது மட்டும் உங்களுக்கு வாரிசா வரும்னா இது புளிச்சு போன கதை, இது புளிச்சு போன டைலாக். வாரிசு ஆனா கடந்த ஒரு 15 நாட்களாக அதிக பேசு பொருள் ஆகிறது விஜயோ ஆதவ அர்ஜுனாவோ தான் இருந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அது 2 நாள் ஆச்சு ஆஃப் ஆகி. 2 நாள் ஆயிடுச்சுன்றீங்களா? அது முடிஞ்சு சார். எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு 2 நாள். ஆனா இது கால சுத்தின பாம்பு மாதிரி போல 2 பேருமே. இல்ல இவங்க 2 பேருமே இல்ல. கட்சி விட்டு எடுத்த பிறகு விடுதலை சிறுத்தைகளே அவரை மறந்துட்டாங்க. அவர் சொல்றாரு 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. உதயசூரனை யாராலையும் மறக்க முடியாதுன்றத மறைக்க முடியாது சொல்லியிருக்காரு. இதையும் உங்களுக்கா எடுத்துக்கிட்டீங்க. வேற என்ன? எங்க சின்ன என்ன உதயசூரியன் தான். இப்ப எம்ஜிஆர் திமுக படிச்ச பாட்டு என்ன? 1000 கைகள் மறை யார் பண்ணாரு? எம்ஜிஆர் கண்ணதாசன் எழுதினாரு. பட் இன்னைக்கு அந்த ஆதவன்னா ஆதவ் அவரை சொல்லிக்கிறாரு. அந்த ஆதவுக்கு அர்த்தம் வேற, இந்த ஆதவனுக்கு அர்த்தம் வேற. அவர் சொன்னது உண்மைதான். 1000 கைகள் மறைத்து நின்னாலும் 1000 நடிகர்கள் வந்தாலும் ஆதவனை அவர் மறைக்க முடியாதுன்னார்ல. நான் சொல்றேன், உதிப்பதை தடுக்க முடியாது. இது ஒரு த்ரெட்டா நீங்க ஆதவ அர்ஜுனா போன்றவர்களை எல்லாம் ஒரு த்ரெட்டா நீங்க எடுத்துக்கவே இல்லை. உடம்பெல்லாம் மூளைன்னு சொன்னாங்க சார் ராஜாஜிய. அந்த ராஜாஜி கூட அரசியல் பண்ணும். புரியுதுங்களா? லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் ஆக்கினார் பெருந்தலைவர் ஐயா காமராஜர். மொரார்ஜி தேசாயா இந்திரா காந்தியா யாரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கணுன்ற போது இந்திரா காந்தி ஆக்கினார். அதே இந்திரா காந்தியால நெருக்கடி நிலை தொல்லை வந்த போது அந்த காமராஜரையும் கூட வைத்து காப்பாற்றி மரியாதை செய்தது. அவர் கூட அரசியல் பண்ணோம். பக்தவச்சலத்து கூடயும் பண்ணோம். புரியுதுங்களா? மாப்போசி கூட பண்ணோம், ஜீவானந்தம் கூட பண்ணோம், கல்யாண சுந்தரத்து கூட பண்ணோம், ராமூர்த்தி கூட பண்ணோம், ராஜீவ் காந்தி கூட பண்ணோம், சஞ்சய் காந்தி கூட பண்ணோம். எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சார். எனக்கு ஒன்றும் புரியல. இந்திரா காந்தி விட ஒரு வலிமையான தலைவருமே இந்தியாவில் வந்துருவாங்களா? இல்ல இன்னைக்கு இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி 11 வருஷம் ஆச்சு. அவரை விட கொடூர மனப்பான்மை பிடிச்ச பழிவாங்கட துடிக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த நினைக்கிற இன்னொரு பிரைம் மினிஸ்டர் வந்துருவாரா? அதையும் கடந்து வந்திருக்கோம்ல. ஆனா ஆதவ அர்ஜுனா கொண்டாடுறீங்களே. நாங்கெல்லாம் கொண்டாடுதுங்க. சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க. நீங்க எந்த சோசியல் மீடியா பாக்குறேன்னு எனக்கு தெரியாது. நாங்க கொண்டாடல, அந்த கட்சி தொண்டர்கள் கொண்டாடினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கொண்டாடல. அது எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? என்ன நான் பார்த்த அடிப்படையில தான் சொல்றேன். நான் ஒரு பார்வையாளனா பார்த்துட்டு நீங்க உங்களோட Facebookல 10,000 பேர் 12,000 பேரை ஃபாலோ பண்ணதை வச்சு அதை முடிவு பண்ணாதீங்க. என்னுடைய Facebookல நான் பார்க்கிற போது நிறைய சிறுத்தைகள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். தலைவன் எடுக்கிற நடவடிக்கை தான் சரின்னு பதிவு போட்டாங்க. ஐயா திருமாவளவனுடைய ஒரு ஸ்பீச் நேரடி லைவ் வருது. அது கீழே உங்க நடவடிக்கை சரின்ட்டு அந்த விடுதலை சிறுத்தையை சேர்ந்த 20,000 பேர் லைக் பண்றாங்க. நிர்வாகிகள் மாத்திரமே. இது அவரை கட்சியில வைக்கணுமா, எடுக்கக்கூடாதா, போகணுமா, நடவடிக்கை அந்த கட்சியினுடைய உட்கட்சி முடிவு. சரி. ஆனா அவர் தெளிவா திமுக கொண்டாடுச்சு. உங்க பார்வையில் அப்படி இருக்கலாம். அது எங்களுக்கு அவசியம். எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான், ஒரே தலைவர் தான், அண்ணன் திருமாவளவன். சரி. இறுதியா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதானி மோடியோட ஃப்ரெண்டு தானே? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல மோடியோட ஃப்ரெண்டு இல்லைன்றீங்களா? ஆனா அவர் சித்தரஞ்சன் சாலைக்கெல்லாம் வந்தாராமே. ஆதாரம் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. ராமதாஸ் அவர்கள் மிக மிக அழகாக தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அது சிஎம் பார்த்தாருன்றதுக்கு இல்லைன்றாரு. இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், சொன்னா உங்களுக்கு தெரியும். தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு சொல்றாங்க, முதல்வர் தாம் பார்க்கலன்னு ஒத்துக்கிட்டாரு, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தாங்களா இல்லையான்னு அதையா சொல்லல, அதையும் சொல்லுங்க அப்படின்றாங்க. அதாவது சார், முதலில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அதானி சரியான நபரா அல்லது முறைகேடான நபரான்னு அவங்க முதல்ல தெளிவுபடுத்திட்டு இந்த கேள்வி கேட்கணும். ஒன்று.
ஓகேங்களா. ரெண்டாவது, மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், அரசு ஒப்பந்தத்தை பற்றியோ மின்சார சம்மந்தமாகவோ தொழில் சம்மந்தமாகவோ முதலீடு சம்மந்தமாகவோ நானும் தொழிலதிபர் அதானியும் சந்தித்து பேசவில்லை. இது முதலமைச்சருடைய ஆணித்தனமான பதில். வேற எதுக்கு வந்தார்? ஒரு நிமிஷம் இருங்க சார், அவசரப்படுறீங்களே. வரல, நாங்க போலன்னு சொல்லிட்டாரு. ஆதாரம் இருந்தா காட்டுங்க. சரி, நான் பார்க்கல. எப்படி இது கவர்மெண்ட் ரீதியான சந்திப்பா இருந்தா நாங்க அதை கோட்டையில் நடத்தி இருப்போம். சந்திக்காத ஒன்ன, பேசாத ஒன்ன, அதிமுக ஆட்சியில் தங்கமணி அவர்களும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது போடப்பட்ட ஒப்பந்தத்தை இப்பொழுது போட்ட மாதிரி ஏன் மிகைப்படுத்துறீங்க? ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது, அவருக்கு பிறகு வந்த முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு யூனிட்டை ₹7.30 வாங்குறதா அக்ரிமெண்ட் போட்டது உங்க ஆட்சி. ஆனால் இப்பொழுது எங்களுடைய அரசாங்கம் அதை ₹4.30 குறைச்சிருச்சு. அதானிக்கு ₹7.30 கொடுத்தது யாரு? ஏன் அதை சொல்லவே மாட்டீங்க யாருமே? 21க்கு பிறகாக தானே இந்த மாதிரி இருங்க, நான் சொல்லிடுறேன். டான்ஜெட்கோல இந்த மாதிரி ஒரு லஞ்சம் கொடுக்கப்பட்டதுன்னு அமெரிக்கா கோர்ட்ல பிடிவாரண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. 21 பிறகு எல்லாம் இல்ல. 21க்கு பிறகு யார் ஆட்சியில? திமுக தானே ஆட்சியில. அவர் லஞ்சம் கொடுத்ததா சொல்றது வேற ஸ்டேட்ல, தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கு. இல்ல நான் சொல்ல இருக்கு. இல்லங்க நான் சொல்ல கேளுங்க. அமெரிக்கா கோர்ட்ல தமிழ்நாடு பேரும் இருக்குங்க. எந்த ஆண்டுன்னு கேட்டு சொல்லுங்க. 21க்கு பிறகு இல்ல காட்டுங்க. நான் சொல்றேன், ₹7.30 கொடுத்து வாங்கினா லஞ்சமா, அதை ₹4.30 வாங்கினா லஞ்சமா? மக்கள் வரி பணத்தை மிச்சப்படுத்தி கரண்ட்டை கம்மி பண்ணி நாங்க அக்ரிமெண்ட்டை மாத்தி போட்டுக்கிறோம் கம்மியா வாங்கணும்ட்டு. இது சரி? ₹7.30 வாங்குறது சரியா? ₹3.30 வாங்குறது சரியா? ₹3 4 ₹4.30 வாங்குறது சரியா? 4.30 வாங்குறது சரியா? 7.30 சரியா? சரி, 4.30 வாங்குறது சரி. இதை பத்தி பேசாம 7.30 கதையே பேசினுக்கிறீங்க. அப்ப ஓப்பனா சொல்லுங்க, அது இவர் முதலமைச்சரா இருந்த பொழுது, இந்த ஆண்டு இந்த தேதியில் இந்த ஒப்பந்தம் இவர் அமைச்சரா இருந்தாரு, அதை சொல்லுங்களேன். இல்லங்க, ஒரு சில நான் என்ன கேக்குறேன், ஸ்டேட்ஸ்க்கு இல்ல ஒரு இந்தியாவின் குறிப்பிட்ட சில 4 மாநிலங்களுக்கு லஞ்சம் கொடுத்திருக்காரு அதானி அப்படின்றது அமெரிக்க கோர்ட்ல நிரூபணம் ஆயிருச்சா இல்லையா? அப்படிதானே அந்த அறிக்கை வந்தது. இல்ல நான் சொல்றேன், ஜெகன்மோகன் ஆட்சியில் இந்தந்த அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்கப்பட்டதுன்னு பட்டியல் வந்திருக்கு. சரி, அமைச்சர் பேர் வந்திருக்கு. அல்ல ஜெகன்மோகன் பேரும் வந்திருக்கிறது. அங்க ஆந்திரா அரசியல் இருக்கு. சரி, நீங்க நீங்க சொல்லுகிற தமிழ்நாட்டில் அப்படி எந்த பட்டியல் வந்திருக்கு? யாருடைய பெயர் வந்திருக்கு? எந்த ஆண்டு, எந்த மாதம், எதற்காக கொடுத்தாங்கன்ட்டு ஒரு பட்டியல் ஜார்க்கண்ட்ல வந்திருக்கு. ஆமா, கரெக்டா சொல்றேன், ஜார்க்கண்ட்ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்த பட்டியல் ஆந்திரால வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அப்படி பட்டியல் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல வெளிப்படைத்தன்மை இல்லைன்றாங்க. ஆந்திராலையும் சொல்றது ஆந்திராலையும் ஜார்க்கண்ட்லயும் பட்டியல் வெளியிட்டது எதிர்கட்சிங்க இல்ல. நீங்க சொல்ற அந்த அமெரிக்கா கோர்ட்டும் ஒரு தனியார் நிறுவனமும். சரி, நீங்க பட்டியல் வெளியிடுங்க. அந்த பட்டியல யார் பேர் இருக்குன்னு தமிழ்நாடே இல்லையா? அதுல டான்ஜெட்கோ லஞ்சம் வாங்கல. நான் சொல்றது, நான் திருப்பி அரசு அதிகாரிகள் வாங்கல. டைம் நீங்க டைவர்ட் பண்றீங்க பாருங்க. நான் டைவர்ட் பண்ணல. நீங்க பண்றீங்க. எப்படி பண்றீங்க தெரியுமா? பெயர் பட்டியலோட ஆந்திரால வந்துருச்சு, பெயர் ஜார்க்கண்ட்ல வந்துருச்சு, ஜார்க்கண்ட்ல வந்துருச்சு. ஐயா நீங்க இங்க வெளியிடுங்க ஐயா, அப்புறம் அதை பத்தி பேசலாம். சரி, பிறக்காத குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்க முடியாது. ஓ, அப்ப இதுல இல்ல, லிஸ்ட்ல இல்ல, நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. நான் திருப்பி சொல்லிட்டேன், நான் கருத்து சொல்றேன், விளக்கம் சொல்றேன். முதல்ல வரட்டும், பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்க முடியாது, லிஸ்ட் வரட்டும், அதுல யார் இருக்காங்க பார்க்கலாம். ஆனா அதே அதானி தான் இந்த அதானி, இப்ப அதானி முதலமைச்சர் பத்தி பார்த்தாரா இல்லையான்னு உறுதியா சொல்ல, பார்க்கலன்னு பார்த்தாராயான்னு சர்ச்சை கலப்புகிற ஐயா ராமதாசும் அன்புமணியும் அதானியின் நண்பர் மோடியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்களே, அது முரண்பாடா இல்லையா? மோடியோடு அதானி கூட்டணி வைத்தால் நாம் கூட்டணியில் இருப்போம், பார்க்கலாம், பேசலாம், கல்யாணத்துக்கு போகலாம், குலாப்ஜாம் சாப்பிடலாம், ரசகுல்லா சாப்பிடலாம், கட்டி பிடிக்கலாம், அதை பாமக ஏற்றுக்கொள்ளும், வரவேற்கும், ஆதரிக்கும், கூட்டணியில் இருப்போம். ஆனால் இங்கே முதலமைச்சர் அதானி பாசதான் பிரச்சனை பண்ணுவோம்னு சொன்னா உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? இல்லங்க, இங்கதான் நம்ம எதிரி. அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகராறு. பிஜேபிக்கு நமக்கும், திமுகவுக்கும் பிஜேபிக்கும் வாய்க்கா தகராறு. குறிப்பா அதானி அம்பானியை நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? தப்பா சொல்றீங்க. அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அதானிக்கும் திமுகவுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. சொத்து அவங்க கிட்ட டெண்டர் எடுத்துக்கலாம், அவங்களுடைய நிறுவனங்கள் இங்கு பணியாற்றுவதற்கான உரிமம் நாம கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாமா? நான் சொல்றது கேளுங்க, அரசு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு டெண்டர் கேட்கிறாரு, போடுறாரு, அந்த டெண்டர் தரலன்னா நீங்க எங்க போவீங்க? மறுபடியும் கோர்ட்டுக்கு தான் போக முடியும் இல்லையா? எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. சோ அதானியோட நம்மளும் பிசினஸ் பண்றோம். சரி, நம்மளும் பிசினஸ் பண்ணல இல்லைங்க, அரசாங்கம் நமக்கு அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க இல்லைங்க. அது நீங்க முடிவு பண்றீங்க, இது தொழில். இது நம்ம அப்படிதான் அரசியல் பண்றோம் இல்லையே. முன்னாடி அதானி அம்பானியை வச்சுக்கிட்டு மோடி, ஐயோ அதானிக்கு இந்த வங்கியில் இந்த லட்சத்தில் கடன் தள்ளுபடி பண்ணது தப்புன்னு சொன்னோம்,
புரியுதுங்களா? ம். ஆஸ்திரேலியால நிலக்கரி துறைமுகம் எடுத்து தரதுக்கு SBI வங்கி 7,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்குது, இவரு கொடுக்கதே மத்தவன் தருமான்னு கேட்டோம். ம். இலங்கையில அதானி டெண்டர் தரதுக்கு ஏன் மோடி நேரடியா இலங்கை பிரதமர்கிட்ட பேசுறாரு, இவர் என்ன பிரதமரா இல்ல தொழில் புரோக்கரான்னு கேட்டோம். ரைட்டு. ஓகேவா? ஆமா. இது அவங்க தொழில் சம்பந்தப்பட்டது. தொழில் சம்பந்தப்பட்டது. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆ. நேரடியா ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யறாருன்னு. ஓகே. இதுக்கும் ஆ. ஒரு அந்த கம்பெனி தமிழ்நாட்டுல இருந்து தொழில் துவங்குச்சுன்னா, ம். நீங்க துவங்க கூடாது, ம். நாங்க இடம் தர மாட்டோம், கரண்ட் தர மாட்டோம், அக்ரிமெண்ட் போட மாட்டேன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவாரு? ம். நான் என்ன கேக்குறேன், அதானி நான் நியாயமானவரா இல்லையாங்க? அதானி நல்லவரா கெட்டவரா உங்க பார்வையில, திமுக என்னங்க? பார்வையில? அதானி நல்லவரா கெட்டவரா திமுக பார்வையில? எந்த விஷயத்துல கேக்குறீங்க? அவருதான் ஏகப்பட்ட ஊழல் பண்றாருன்றாங்க, நீங்களே- அவர் முறைகேடு பண்றாருன்றீங்க, நீங்க மோடியோட நெருக்கமா இருந்துகிட்டு நாட்டையே சூறையாடுறாருன்றீங்க. ஐயோ, அவருக்கு நாம இங்க வந்து டெண்டர் எல்லாம் கொடுக்குறோமே அதானிக்கு தமிழ்நாட்டுல. உங்களுடைய தவறான பதிவு, தவறான பதில், தவறான இதை பதிவு பண்ணீங்க. மக்கள் கேக்குறாங்க, இதை நான் கேட்கல. மக்கள் தெரியும் சார், மக்கள் உங்களோட ரொம்ப தெளிவானவங்க சார், ஆ. ரொம்ப தெளிவானவங்க. மக்களுக்கு தெரியும் ஏடிஎம் ஆட்சியில 7 ரூபா 30 காசு வாங்கின மின்சாரம் இப்ப 4 ரூபா 30 காசு வாங்குறாங்க, சரி. எது கரெக்ட் அப்படின்ட்டு. ம். நாங்க எங்கேயாவது போயிட்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமா அதானி தனிப்பட்ட முறை குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறோமா? ம். இப்ப ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல போராடிட்டு இருக்காருங்க. ம். ராகுல் காந்திக்கும் அதானிக்கு நான் குடும்ப பிரச்சனையா? எதுக்காக போராடுறாரு சொல்லுங்க? அவர் மோடி நாட்டுக்காக தான். ஃப்ரெண்டுன்றதாலயா? இல்ல, நாட்டு மக்களுக்காகவும் நாட்டில் ஒரு சில விஷயங்களை கோடிட்டு காட்டுறாங்க. சரி. இந்த விஷயத்துல இந்த விஷயம் இப்படி சொல்லுது, ம், ம். அரசாங்கத்து நிலைப்பாடு என்ன? சரி. இதுல அமெரிக்கா கோர்ட்டை காரி துப்பி இருக்கே, ம், ம். மத்திய சர்க்கார் பதில் சொல்லட்டும். சரி. ஷேர் மார்க்கெட்ல தனிப்பட்ட நபருக்கு இவ்வளவு அப்ளை பண்ணிருக்கீங்களே, ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம்? Correct. விளக்கம் சொல்லுங்கன்றோம். இதை நீங்க உடனே அதானி பொதுவான எதிரி, நீங்களும் எதிரி தானே சொன்னா என்னங்க பதில் சொல்றது? இல்லைங்க, அதுதான் நீங்க இல்லன்னு மறுக்கிறீங்க. உங்க நான் குடும்ப திருப்பி உறுப்பினர்களாவது சொல்றது. பார்த்தாங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. சித்தரஞ்சன் சாலைக்கு அதானிக்கு என்ன வேலை? இங்க எதுக்கு வராரு? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்லுங்க ஒரு நாள். யார் வரா, இது யார் என்ன, போறோம், என்னங்க? யார் வரா, யார் ஒரு கட்சி தலைவர், மூத்த தலைவர் அவங்க. ஒரு இதுக்கு மேல என்ன கவர்னரா சொல்ல முடியும்? இருந்திருக்காங்க. நீங்க முதலமைச்சருடைய குடும்பத்தை வலிப்பீங்க, வேற என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? சித்தரஞ்சன் சாலைக்கு அதானிக்கு என்ன வேலைன்றாங்க அவங்க. இதுதாங்க சொல்றேன். இது எங்க கிட்ட கேட்கறத விட டெய்லி 2 பேர் டிஃபன் சாப்பிடுறாங்களாம், அங்க அதானியும் பிரைம் மினிஸ்டரும். ஆ. நேரா அவங்ககிட்ட கேட்டுக்க சொல்லுங்க. ஏன் இல்லைங்க, போனாங்க? அதுதான் அவங்களோட அவங்க உறவா இருக்காங்க, நல்லா தெரியும். அதானியும் மோடியும் ரொம்ப உறவு. அதானியும் ஐயா ஸ்டாலின் அவர்களோ அல்லது ஸ்டாலின் அவர்கள் மறுத்துட்டாரு. அதானியும் முதலமைச்சர் நான் குடும்பம் கேட்கலைங்க. பாத்துறதா சொல்றாங்க. அதானியும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பழக்க வழக்கம் அந்த கம்பெனிக்கு இருக்குமா இருக்காதா? எனக்கு தெரியல. கண்டிப்பா இருக்கும். இருக்குமா? சரியா? ஆஹா. ஏன்னா மோடியோட நெருங்கிய நண்பர் அந்த நிறுவனம். ஆ. நேரா அங்கேயே ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுங்க, போனீங்க, யாரை பாத்தீங்க, எதுக்கு பாத்தீங்கன்னு. ம். என்ன கதை அழுக்கிறீங்களா, ஏமாத்துறீங்களா? மக்கள் கிட்ட உங்களை நீங்க யாருன்னு சொல்றாங்க. என்னதான் குழப்பினாலும், ஆ. என்னதான் பொய்களை அவுத்து விட்டாலும், சரி. நீங்க என்னதான் டிசைனா கொண்டு வந்தாலும், ஆ. புரியுதுங்களா? ஆ. மக்கள் தெரியும் ஆ. என்ன பண்றாங்க, என்ன பண்ணல. ஏன் தெரியுமா? ஆ. எதுவுமே எங்கேயும் மூடி வச்சுலாம் பண்ணல. இல்லைங்க, ஜூலை மாசமே இப்படி ஒரு செய்தி வந்தது. அதானியும் முதலமைச்சரும் சந்தித்ததாக, சித்தரஞ்சன் சாலை வந்ததாக செய்தி வந்தது. இவ்வளவு காலகட்டம் கழிச்சு இன்னைக்கு சட்டசபையில இது வேற வீடியோ வேலை இல்ல உங்களுக்கு, வேற வேலை இல்ல. தலைவர் ஏன் சொன்ன உடனே நம்ம மறுத்திருக்கலாமா அன்னைக்கு? நான் திருப்பி இதை பொதுக்கூட்டத்துல பேசுறதுக்கும் சட்டமன்றத்துல பதில் சொல்றதுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு. ஆஹா. பத்திரங்கமா சவால் விட்டு சொல்லியிருக்கிறார், நான் பார்க்கல, விசாரணைக்கு உத்தரவிடலாமான்னு கேட்டுக்கிறார். ம். எதிரில் உட்கார்ந்த பாமக எம்எல்ஏவும் பிஜேபி எம்எல்ஏவும் சைலண்டா உட்கார்ந்தாங்க. ஆனா இப்ப நிமிஷம், வெளிய ஒரு வந்து கேக்குறாங்க. இப்ப ஒரு என்னன்றாங்க, அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. நீங்க பார்க்கல, குடும்ப உறுப்பினர் பார்த்தாங்களா இல்லையா சொல்லுங்கன்றாங்க. குடும்ப உறுப்பினர் பார்த்து என்ன ஆகும் அடுத்து? ஏன் சார் மக்கள் இப்படி ஏமாத்துறீங்க? ஓ, மக்களை ஏமாத்துறாங்களா இவங்க? குடும்ப உறுப்பினர் பார்த்துதான் ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். ஒரு நான் ஒரு இருங்க. வாதத்துக்கு இல்ல, உண்மையாவே நான் குடும்ப திருப்பி உறுப்பினர் கேக்குறேங்க, பார்த்தாங்கன்னு வச்சுப்போங்க, அடுத்து என்ன நடக்கும்? ஏதோ நடந்திருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஏதோ நடந்திருக்கு. நான் கேக்குறது எதுக்காக பார்ப்பாங்க, ஆ. என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு தொழில் முறையா, இல்ல தமிழ்நாடு தொழில் தொடங்கணும், ஏதோ ஒரு விஷயம் தானே பார்ப்பாங்க. ஆமா, அப்படி ஏதாவது நடந்தா தெரிஞ்சிருமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். தெரியும்ல. ஆமா. ஏன் உங்களுக்கு இவ்வளவு எரிச்சல்? நீங்க ஜூன்ல பார்த்தா சொல்றீங்க, போன ஜூன் நினைக்கிறேன், இந்த ஜூலைல போன ஜூலை நினைக்கிறேன். ஆமா. இல்லையா? ஒரு வருஷம் ஆயிடுச்சா? இல்ல இந்த ஜூலை சரி, தான். 3 இந்த மாசம் ஜூலை ஆயிடுச்சா? தான். ஆமா, ஆமா. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட், ம். ஏதாவது செய்தி? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு ஒரு தொழிலதிபர், சாதாரண தொழிலதிபர், காய்கறி விற்கிறவர், அவர் நம்ம முக்காடு போட்டு வந்தாரு, யாருக்கு தெரியாம ரகசியமா வந்திருப்பாரு, இல்ல யாரா பாத்துருப்போம், நைட்டு 12 மணிக்கு வந்திருப்பாரு. அந்த அக்கா கவர்னர் ஆனது ஸ்டேட்ல, இப்ப இல்லாம பேசுறது இல்ல, யாருக்கும் தெரியாம எல்லாரும் கேட்டாலும் மூத்த தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களுமே சொல்றாங்க. அட போங்க, அவங்களாம் தலைவர், நீங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கேக்குற பதில் சொல்லுங்க. 2 வருஷம் ஆச்சு. 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 2 வருஷம் ஆ
முதலமைச்சர் குடும்பத்துக்கு வந்து போக முடியுமாங்க யாராவது? அதாங்க சித்தரஞ்சன் சாலைக்குள்ளார முதல்ல எல்லாரும் ஒரு போயிட விஷயம் முடியாது. சொல்லிட்டீங்க. எல்லாரும் போயிட முடியாது. ஆமா, நீங்க அதானி போயிருக்காரு அப்படின்ற அதுதான் கேக்குறோம். எப்போ, எந்த நேரத்துல, என்ன டைம்ல முக்காடு போட்டு போனாரா, கோட் போட்டு போனாரா, யாருக்கும் தெரியாம போனாரா, ஒழிஞ்சிக்கின்னு போனாரா, அதெல்லாம் அக்காவை சொல்ல சொல்லுங்க. வந்தாரா வரலையா அதையும் சொல்ல சொல்றேங்க. சரி. ஏன்னா சரி, வெளிப்படையா போனா தெரிஞ்சிடும். ம், ம், ஒருத்தர் போனாராலே, மாற்று கட்சி தலைவர் ஒருத்தர் ம். சிஎம் வீட்டுக்கு போனாலே தெரிஞ்சிருங்க. அடுத்த நிமிஷம் தெரிஞ்சிடும். ம், ம். நீங்க சொல்ற ஆள் யாரு? அதானி பெரிய தொழிலதிபர். எல்லா கட்சியும் ஆ. உடைக்கிற அளவுக்கு, உருவாக்குற அளவுக்கு ம். இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர். சரி, அவர் போனா தெரியாதா? நான் கேக்குறது அதானி உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லையா, அது மட்டும் தான் கேக்குறேன். மோடிக்கு அவர் ஃப்ரெண்டு, இப்பயும் அதானி உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லையா? இப்பயும் சொல்றேன். உங்களுக்கு மீன்ஸ் உங்க கட்சி தலைவருக்கு ஃப்ரெண்டா இல்லையா? சொல்றீங்க, எங்களுக்கு எல்லாருமே சித்தாந்த ரீதியான, கொள்கை ரீதியான எதிரி தான். ஆஹா. இப்ப அமித்ஷா அப்ப அதானி ஃப்ரெண்டா இருந்தா கூட என்ன தப்புன்றீங்களா? ஐயோ, நீங்க 1000 கேள்வி கேட்ட எப்படி மாத்தி போட ஒண்ணுதாங்க சொல்லுவேன். எங்களுக்கு அவருக்கு மத்திய சர்க்கார் வளைஞ்சு கொடுப்பதும், சட்டங்களை நீர்த்து செய்வதும், அதன் மூலியமா மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குவதுதான் எங்களுக்கு பிரச்சனையே தவிர, சரி. தனிப்பட்ட அதானி எங்களுக்கு ம். பிரச்சனை அல்ல. இப்போ அவர் ஒண்ணு நேர்மையா இருக்காருங்க. அவர் ஒரு தொழில் பண்றாரு. அவருக்கு மோடி ஏன் தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்றாரு, பேங்க் ஏன் தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ணுது, ஷேர் மார்க்கெட் தனிப்பட்ட, இது அரசியல் கட்சியுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டில் தொழில் துவங்குறாரு, ஒரு முதலீடு பண்றாரு, அதனால ஒரு 2000 பேருக்கு வேலை கிடைக்கும்ன்ற போது நீங்க அங்க பிரச்சனை பண்றீங்க, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சட்டம் ஏத்துக்கோங்க. மக்கள் கிட்ட அதானி அம்பானிய சொல்லி, மோடியை சொல்லி ஓட்ட கேட்டு வாங்கிடுறீங்க. ஆனா அதே அம்பானிக்கு நம்ம டெண்டர் என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டோம். இவங்க எல்லாம் கூடி சேர்ந்து இந்த இந்தியாவே அவ்வளவுதான் பூரா ஒட்டுமொத்தமா கார்பரேட்டுக்கு வித்துட்டாங்க அப்படின்றோம். ஆமாவா? நீங்க பேசுறதே நான் பாத்துருக்கேன். தப்புன்னு சொன்னோம். சரி, என்ன சரின்னு இல்ல, அவரு அந்த அவ்வளவு பெரிய தப்பு பண்ணவரை கூப்பிட்டு நம்ம டெண்டரும் கொடுப்போம்னா என்னங்க அர்த்தம்? டெண்டர் கொடுப்போம் நாங்க சொல்லலையே, நீங்க தான் சொல்றீங்க. சார், சட்டத்தின் இந்தியாவில் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தோம். அவர் ஒரு இடத்துல தப்பு பண்ணாரு, அத பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கறோம். இங்க தப்பு பண்ண மாட்டாரா? வந்து தமிழ்நாட்டுல டெண்டர் வரட்டும். முதல்ல என்ன பார்க்கவே இல்லைன்றோம். நாங்க பார்த்தோம்னா டேட் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க, வந்து நில்லுங்க சார். இப்போ உங்களுக்கு வேற பிரச்சனை இல்லை சார். நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? ஆதவ அர்ஜுன் கிளப்பி விட்டீங்க, விஜய் கிளப்பி விட்டீங்க, மாநாடு நீங்க, அம்பேத்கர் நீங்க, புத்தகம் நீங்க, என்னென்னவோ பண்ணி பாக்குறீங்க. செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. சரி, ஒன்னுமே செல்ஃப் எடுக்கல. இந்த கூட்டணியில சின்ன சலசலப்பு சார். எங்க கூட்டணியில கடைசி சின்ன கட்சி எது சார்? நான் சின்ன கட்சி கூட சொல்ல மாட்டேன். என் தோழர், சக கூட்டணி தலைவர், எங்க கூட தோளோடு தோல் இருப்பவர். யார சொல்றீங்க? கதிரவன், ஃபார்வர்ட் பிளாக். ஆமா, ஆமா. அவரே ஒன்னும் உங்க கிட்ட வரல. அவரே இந்த கூட்டணி போக மாட்டேன், முதலமைச்சர் வெற்றி கூட்டணி தான் இருப்போன்றாரு. கடை விரிச்சு இன்னும் ஒரு வியாபாரம் ஆகலன்ட்டு நீங்க பிரஷர் ஆகுறீங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பில்டப் கிடைக்கும், எல்லாம் வந்துடும். இன்னும் மாற்று கட்சி ஒரு ஆள் போய் உங்கள்கிட்ட சேரல சார். அதிமுக பலவீனமா இருக்கு, நான் பகிரங்கமா சொல்றேன். 1000 இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, பிரதான எதிர்கட்சி, எங்க பங்காளி கட்சி கூட சொல்லுவேன். பல இடத்துல சொல்லியிருக்கேன். அங்க இருந்து ஒருத்தர் போல எங்க கிட்ட, நீங்க கம்பெனி எப்ப ஆரம்பிச்சீங்க? 3 மாசம் ஆயிடுச்சா? ஒரு புது அந்த ஸ்டாப் அங்க போல நடக்காது சார். எல்லாம் உங்களை பார்க்கவே முடியாதா முதல்ல? அது வேற சொல்றாங்க. அவரை முதல்ல பார்க்க, அவரை சுத்தி 3 பேர் இருக்காங்களாம். அந்த புஷியானது என்ன ஆனந்தம் அவரு? அந்த ஆனந்தம் போய் அந்த 3 பேர்ட்ட சொல்லணுமா? அவங்க தான் போய் அவர்கிட்ட சொல்லுவாங்களாம். இதுதான் கட்சி நடத்துறது. நம்ம துணை முதல்வர் எல்லாம் டைரக்டா போய் பார்த்துடலாமா? இன்னைக்கு கால 10 முறை சொல்லி எடுத்து பாருங்க. எவ்வளவு தொண்டம் பிறந்தநாள் வாழ்த்து பெற்று இருக்கிறான், எவ்வளவு பேர் கல்யாண வாழ்த்து பெற்று. நேரா போய் பார்த்துடலாம். புரோட்டோகால் எல்லாம் தேவையில்லை. காலைல 9 மணிக்கு போனா பார்க்கலாம். டைமிங் இருக்கு, விசிட்டரை பார்க்குற நேரம்ட்டு. சரி, பார்க்கலாம். கல்யாணத்துக்கு போறாரு, எலவு வீட்டுக்கு போறாரு, நிகழ்ச்சிக்கு போறாரு, அரசு நிகழ்ச்சிக்கு போறாரு, பொதுக்கூட்டம் பேசுறாரு, ஊர்வலம் போறாரு, சேத்துல போறாரு, மலையில போறாரு, மனுஷனா இருக்கிறாரு. சரி, நீங்கள் பேசியதெல்லாம் உண்மையா அப்படின்றத மக்களும் சொல்லுவாங்க. நாங்க பேசுறது உண்மைதான். நீங்க கேள்வி கேட்டது உண்மை சரியா என்பதை மக்கள் தீர்மானிக்கிட்டு. ரைட். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி திரு சைதை சாதி.